நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நிறைய காய் போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பருப்பு அளந்த கப்லையே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் பருப்பு எடுத்தோம். இப்போ அதை விட 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்லையே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சௌ கொஞ்சமாக பூசணிக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 3 பீன்ஸ், ஒரு 4-5 துண்டு காலிஃப்ளவர், ஒரு 2 கேரட், ஒரு 3 அவரைக்காய், 2 கருணைக்கிழங்கு எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருணைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் இஷ்டப்பட்ட காய்களை சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 3/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்குனதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆக தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு தக்காளி சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடினாலும் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசால் எல்லாம் காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் காயெல்லாம் முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு சாம்பார் செய்கிறீங்க அதை பொறுத்து மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். பருப்பு 4 விசில் வச்சு ரெடியாக இருக்குது. அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்க காயை ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி அதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காயும் சேர்த்து செய்யும்போது சாம்பார் ரொம்பவே மணமாக சுவையாக இருக்கும். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் போதுங்கிறதுனால நாம் 5 நிமிஷம் மற்ற காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு காய் எடுத்து வெந்துருச்சான்னு கை வச்சு அமுக்கி பாருங்கள். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி காயெல்லாம் ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை. நாம் எவ்வளோ பேருக்கு சாம்பார் செய்கிறோம் அதை பொறுத்து நீங்கள் மசால் பொடி மற்ற அளவுகள் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நாம் மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கும் கொஞ்சம் பருப்பு, அதனால் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
இந்த டைமில் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்கும்போதும் நாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது குக்கர் அலசியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பனாகவே வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். பொதுவாக பொங்கல் டைமில் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்கிறது நம்மளோட வழக்கம். இதில் கத்தரிக்காய், முருங்கைக்காய், இன்னும் நாம் எந்த காய்னாலும் நமக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்க டைமில் நாம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இப்போ சேர்க்குறதுனால சாம்பார் நல்ல சுவையாக வாசனையாக இருக்கும். நாம் பூசணிக்காய் சேர்த்துருக்கிறதுனால அதிலேயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் பூசணிக்காய் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது சாம்பாரோட சுவையை அதிகரித்து கொடுக்கும். உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கலாம். தேவைன்னா 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்கலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டான பல காய்கறிகள் போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இன்னும் வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த சூட்லேயே விட்டுடலாம். சாதம், இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.